சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். எடுங்க பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15-16. மத்தேயு 4:15-16. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையிலிருந்து வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் எங்களோடு பேசுவாராக, கர்த்தர் எங்களோடு இடைபடுவாராக. நம்முடைய சத்தம் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும். அடியின் அப்ரோஜனமான பாத்திரம், கடமையை மாத்திரம் செய்கிறேன். நாம பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. Today I want to speak about what's the prophecy about Jesus' birth. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசன ஆவியை பற்றி நான் பேச போகிறேன். இயேசு பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசன ஆவியை பற்றி நான் பேச போகிறேன். அந்த ஆவி உங்களுக்குள்ள கிரியை செஞ்சதுன்னா, அந்த ஆவி உங்களுக்குள்ள இன்னைக்கு ப்ராஃபஸை பண்ணி உங்களுக்குள்ள தீர்க்க தரிசனம் உரைத்து உங்களுக்குள்ள இருக்கிற பெத்லகேம்ல ஒரு இயேசுவை இன்னைக்கு பிறக்க வைக்கும். எத்தனை பேர் சத்தமாக கையை தட்டி அல்லேலூயா சொல்ல போறீங்க? இயேசுவை ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட வாழ்க்கையில பெற்றெடுக்க வேண்டும். அப்படி பெற்றெடுத்தாதான் மரண இருளின் திசையிலிருந்து நீங்கள் வெளிச்சத்தின் திசைக்கு நேராய் வர முடியும். ஒரு மனுஷனின் வாழ்க்கை இரண்டு திசையில் பயணிக்கலாம். ஒன்று மரண திசையில் செய்கிற பயணம், இன்னொன்று வெளிச்சத்தின் திசையில் செய்கிற பயணம். வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எடுத்தாலும், ஒரு வாலிப பையனாக இருக்கலாம், ஒரு வாலிப மகளாக இருக்கலாம், you can walk in two directions. The one thing is in the end of the death and the another thing is in ending your life in life. வாழ்விலும் வாழ்க்கையிலும் ஜீவனிலையும் ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகலாம். இன்னொன்று நீங்கள் சாவில் முடிக்கலாம், அதாவது நித்திய மரணத்தில் உங்கள் வாழ்க்கையை முடிக்கலாம். இது எதுலேருந்து துவங்குதுன்னா, இயேசுவை நீங்கள் பெற்றெடுப்பதில் துவங்கப்படுது. ஏனென்றால் இயேசுவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசன ஆவியும் என்ன தெரியுமா? திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் எதை கண்டார்களா சிஸ்டர்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையிலிருந்து திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம். அப்போ இயேசு எங்கே பிறந்தார்? சத்தமா சொல்லுங்க. இயேசு எங்கே பிறந்தார்? இயேசு எங்கெங்க பிறந்தாரு? பெத்லகேம்ல பிறந்தாரு. சரி, பெத்லகேம்னா யார் இருக்கிற ஊரு? சத்தமா சொல்லுங்க. பெத்லகேம்னா யாருங்க இருக்க ஊரு? பெத்லகேம்ல யாருங்க இருக்கா? கிறிஸ்தவர்களா, யெகோவாவின் பிள்ளைகளா, இல்ல வேற யாருமா? யெகோவாவின் பிள்ளைகள். தாவீதின் சந்ததியார், நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்தவர்கள், மோசேயை நன்கு அறிந்தவர்கள், எலியாவை நன்கு அறிந்தவர்கள், சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ், சோ கால்டு கிறிஸ்தவ உடையவர்கள். கிறிஸ்தவ மதத்தை தழுவினர்கள் மத்தியில் தான் இயேசு பிறந்தார். ஆனால் அந்த மதத்தை தழுவினர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தை தழுவினவர்களை பற்றி கிறிஸ்து இல்லாம கிறிஸ்தவத்தை தழுவின மதத்தை, நல்லா கவனிங்க, நான் சொல்ற புரியுதா? கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவ மதத்தை தழுவின கிறிஸ்தவத்தை பற்றி என்ன சொல்லுகிறது வேதம்? வேற ஒன்றும் சொல்லவில்லை. இவர்கள் மரண திசையிலே பயணிக்கிறார்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம். நீங்க கிறிஸ்தவத்திலே இருந்தாலும் நீங்கள் எந்த திசையில போறீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம். நீங்க எந்த கிறிஸ்தவத்துல இருந்தாலும் எந்த திசையில போறீங்க? நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, கிறிஸ்தவம் அப்படிங்கிற போட்டில் ஏறிட்டோன்னா நம்ம போய் எதில் போய் சேர்ந்துருவோம்? பரலோகம் போய் சேர்ந்துருவோம். நம்பிக்கை தான். நம்ம ஒரு சர்ச்சுக்குள்ளே போயிட்டோன்னா அந்த சர்ச்சு கண்டிப்பாக நம்ம பரலோகம் கொண்டு போயிடும். நம்ம ஒரு சுவிசேஷம் ஊழியம் செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பரலோகம் போயிடுவோம். வாய்ப்பே இல்லை ராசா. இது கிறிஸ்துவை உனக்குள்ளாக நீ பிறப்பித்து எடுக்க வேண்டும். ஏன்? அதனால தான் ஆண்டவர் குழந்தை வடிவில் பிறந்து காமிச்சாரு. இல்லைன்னா ஆண்டவர் டைரெக்டாக வானத்துலேருந்து நெடுஞ்சாங்கனே வந்திருந்தார்னா எல்லாவனும் நம்பியிருப்பான் இவர் கடவுள்னு.
இன்னைக்கு கடவுளா இல்லையான்னு இருக்கிற பிரச்சனையே. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறான், கடவுள் எப்படி குழந்தையா பிறக்க முடியும், கடவுள் எப்படி இன்னாருக்கு குழந்தையா பிறக்க முடியும், அது எப்படி அவர் பொம்பளை வயிற்றில் பிறக்க முடியும், இப்படி பல கருத்துக்களால் தான் பிரச்சனை வருது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ஒரு சாதாரண மனிதனாக பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனையே அதான். இப்போ நம்மளுடைய சாதாரணமான இந்த மாம்ச வாழ்க்கையில் இயேசு முதலாவது பிறக்க வேண்டும். கிறிஸ்தவத்தை தழுவினால், கிறிஸ்தவ சபையில் சேர்ந்தால் நீங்கள் வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கிறீர்கள் என்பது அர்த்தம் அல்ல பிரதர். நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கிறீங்க என்பது அர்த்தம் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? எடுங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 1, 2, 6 ஆகிய வசனங்களை சத்தமாக வாசிங்க. How does the prophecy speak about the Christ birth and where does the Christ will birth? இயேசுவானவர் கிறிஸ்தவத்துக்குள்ளாக அவர் பிறக்கவில்லை, அவர் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பிறக்கவில்லை, கிறிஸ்தவர்களுக்காகவும் அவர் பிறக்கவில்லை. அவர் யாருக்காக பிறந்தார்? எடுங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது என்ன பண்ணுவதில்லை, அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையோரத்திலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அந்த தேசத்தை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு நம்பிக்கையாதான். எங்கள் வீட்டுக்கு கேரல்ஸ் வந்தாங்க, நாங்களாம் கிறிஸ்டியன். ஆண்டவர் சொல்றாரு, அவர் புற ஜாதியாருடைய அத்தேசத்தை பிற்காலத்திலே நாங்கள் 8 பரம்பரையாக நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் மட்டன் குழம்பு வச்சு இட்லி வச்சு தான் நாங்கள் காலையில் சாப்பிடுவோம். அது எங்கள் பரம்பரை வழக்கம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன், அத்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்தினேன். ஏன் அப்படின்னா உன் தேசம் இருட்டில் கிடக்கு. செபுலோன் நப்தலினாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், தூரம் வைக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கலிலேயா கடற்கரை ஓரமைகளும் கலிலேயா நாளை ஜென்டைல்ஸ் மிக்சட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க. பியூரிட்டி ஆஃப் ஜூஸ் இல்லாமல் கலப்பட ஜாதி மக்கள் நிறைந்த இந்த பகுதிகளிலே அவர் அற்புதங்களை செய்து அவர் மகிமைப்பட்டு கொண்டிருந்தார். ஏனென்றால் அது தேவனுடைய திட்டம். அவர் பிறந்த ஒரு ஊரில் பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த ஊருக்காக அவர் வரவில்லை. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் 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 வந்து அவர் வந்து உங்கள் மூலமாக இந்தியாவில் கிறிஸ்தவத்தை கட்டினார் அப்படிங்கிறதுக்காக அவர் உங்களுக்காக அவர் பூமிக்கு வரலை. அவர் வந்தது சிலுவை இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபைக்காக தான் வந்திருக்காரு. அவர் பெத்லேஹேம்ல பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக அவர் பெத்லேஹேமுக்காக அவர் வரல. அவர் யூதேயாவில் பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக யூதேயாவுக்காக வரல. இயேசு வந்து he is not connected with the region and tradition. அழகாக தீர்க்க தரிசனமே உரைக்கப்பட்டு பதிக்கப்பட்டு இருக்கிறது. 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மீண்டுமாய் திரும்ப வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது எப்படி இருப்பதில்லை, அது இருண்டுண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையோரமாகிலும் யோர்தான் நதியோரத்தில் உள்ள யோர்தான் நதியில என்ன நடந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. யோர்தான் நதியில என்னங்க நடந்துச்சு? ஞானஸ்நானம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தாருக்கு வாசிங்க அடுத்து. என்னவா சிஸ்டர்? புற ஜாதியாருடைய கலிலேயா புறஜாதியருடைய இடமா? ஆமா, பைபிள் அப்படிதான் சொல்லுது. கலிலேயாவில் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய, அழகா சொல்லப்படுது, புறஜாதியாராகிய கலிலேயாவாகிய அத்தேசத்திலே அந்த பிற்காலம் தான் இந்த 2026 கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரொம்ப ஹைலைட்டாக புரிய வேண்டியது, இயேசு இஸ்ரவேலுக்குரியவரோ இஸ்ரவேலுக்காக வந்தவரோ அல்ல. அவர் ஈனப்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, பிற்காலத்திலே மகிமைப்படுத்தப்பட வேண்டும். நீயும் நானும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்.
ஜீசஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் மீ. இயேசு பிறந்தது உனக்காக எனக்காக. எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பெத்லகேம் தேவையில்லை. இன்னைக்கு அந்த பெத்லகேம் நீங்க, அந்த யூதா நீங்க. உங்க வீடு தான் புனித ஸ்தலம். அந்த வீட்டுக்குள் வாணுகிற புனிதர் நீங்கள் தான். ஏனென்றால் உங்களை பார்த்தால்தான் பேய்கள் ஓடுகிறது, உங்களை பார்த்தால் தான் நோய்கள் சுகமாகிறது, உங்களை சந்தித்தால் பிரச்சனைகள் மறைகிறது. இப்போ நான் கேட்கிறேன், இயேசு எங்கே இருக்கிறார்? பெத்லகேம்லையா பால்பாண்டி நகர்லையா? அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் வர வேண்டிய இடம் எது? பெத்லகேமா பால்பாண்டி நகரா? அப்போ என்ன, விசில போடு, கொண்டாடு. இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. கடவுள் எங்கேயும் இல்லை, கடவுள் இங்கே இருக்கிறார். கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் ஆராதனையில் இருக்கிறார், உங்கள் எல்லைகளில் இருக்கிறார். யாரும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இஸ்ரேல் போங்க, ஜாலியாக போங்க, பணம் இருந்துச்சுன்னா ஜாலியாக போயிட்டு வாங்க, தப்பே கிடையாது. இட்ஸ் அ டூர், தட்ஸ் ஆல். நான் எருசலேம், அது எப்படின்னு தெரியல, நம்ம ஊழியக்காரங்களுக்கெல்லாம் டக்குன்னு நான் எருசலேம் சென்றிருந்த போது திடீரென்று இயேசு, அது எப்படி இவன் டிக்கெட் போட்ட உடனே இயேசுக்கு ஞாபகம் வந்துருமா? இவனை அங்கே வச்சு மீட் பண்ணணும். எப்படிடா டைம் செட் பண்ணிங்களோடா? எங்கனால இயேசு பேசுவார்ப்பா, எங்கனால இயேசு இடைபடுவார். சர்வ சிருஷ்டிக்கும் அவர் ஆண்டவர். ஸோ அதனால இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற நற்செய்தி, ஈனப்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அசிங்கப்படுத்தப்பட்ட இந்த 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 தேசத்தின் மக்களால் உடம்பிற்கு வரி செலுத்தி ஈனப்படுத்தப்பட்ட, உடன்கட்டை ஏற வைத்து பெண்களை கொல்ல வைத்த இந்த சமுதாயத்திலிருந்து இயேசு பிறந்து வாழ்க்கை கொடுத்து, மறு வாழ்க்கை கொடுத்து. அதான் நான் என்னைக்குமே சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்க்கையில், அது அப்படி அசிங்கம், இப்படி அசிங்கம், அது அசிங்கம், இது அசிங்கம். எவ்வளவோ அசிங்கத்தை நமக்கு முந்தின 10 தலைமுறை 15 தலைமுறை எல்லாம் பார்த்துட்டாங்க. நம்ம பார்க்குற அசிங்கம் ஒரு அசிங்கமே கிடையாது. எழுந்து நிமிந்து நட, தொடச்சி போட்டு போயிட்டே இரு. ஏசாயா 9:1 அதை தான் சொல்லுகிறது. அவர் இப்படியாக அவர் மகிமைப்படுத்தப்பட்டார். 6வது வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்தினுடைய 6வது வசனம். அவர் எப்படி மகிமைப்பட்டார்? நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், என்னவா, நீதி உள்ள தேவன், நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று எண்ணப்படும். அவர் எப்படி தெரியுமா நம்ம வாழ்க்கையில மகிமைப்படுகிறாரு? அவர் நம் வாழ்க்கையில அதிசயமானவராய் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்க வாழ்க்கையில பிறக்கும் பொழுது அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். 2வது, ஆலோசனைகளை கொடுக்க ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ள நல்ல தெய்வீக ஆலோசனைகள் வெளிப்பாடாக வர ஆரம்பிக்கும். அடுத்த கட்டம், உங்களுக்குள்ள வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும். அந்த வல்லமை போய் உங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகளை உடைக்க ஆரம்பிக்கும், தடையாக இருக்கிற சக்திகளை உடைக்க ஆரம்பிக்கும், தடையாக இருக்கிற மனுஷக வல்லமைகளை உடைக்க ஆரம்பிக்கும், தடையாக இருக்கிற அசுத்த ஆவிகளை உடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து சொல்லுகிறது, நித்திய பிதா, அவர் என்னவா மாறுகிறார்? உங்களுக்கு நித்திய பிதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கென்று நித்தியமாக உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அந்த தனிமையின் உணர்வை இயேசு எடுத்து போடுகிறார். எப்போ பார்த்தாலும் இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடாது, எப்பா நான் தனியாக இருக்கேன், நான் தனியாளாக போராடுறேன் அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தவொடனே உங்களுக்கு கிடைக்கிற முதல் நம்பிக்கை, இயேசு என் கூடவே இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், எதனாலும் கர்த்தர் எனக்காக பார்த்து கொள்வார். கரங்களை தட்டி ஆமேன் சொல்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. இயேசுவின் நாமம் தான். எத்தனை பேருக்கு அந்த தனிமையின் உணர்வு இருக்குதோ, உங்கள் கையை உங்கள் நெஞ்சுக்கு மேலே வைங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாருக்குள்ள எல்லாம் அப்பா அந்த தனிமையின் உணர்வு இருக்குதோ, இப்போ நான் ஜெபிக்கும் பொழுது அந்த தனிமையின் உணர்வின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் வெளியே புறப்பட்டு போவதாக, உம்முடைய சமாதானம் இறங்குவதாக, தனிமைகள் மறைஞ்சு போவதாக, உம்முடைய சமாதானம் நிரப்புவதாக. ஆமென். ஹல்லேலூயா.
அடுத்து வேகமாக நான் சொல்லுகிறேன். நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும். ஆதலால் ஈனப்பட்ட ஒடுக்கப்பட்ட இயேசு நமக்காக இந்த பூமியிலே அவர் பிறந்திருக்கிறார். யோவான் 1:5-9 எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5-9 எடுத்து சத்தமா வாசிங்க. யோவான் 1:5-9 எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். யோவான் 1:5-9. யோவான் 1:5-9 வாசிங்க. யோவான் 1:5-9. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? அந்த ஒளி பூமியில வந்து பிரகாசித்தது, அது தனியா பிரகாசிக்கல. அந்த ஒளி யாருக்குள்ளெல்லாம் போச்சோ அவங்க எல்லாரையும் பிரகாசிக்க வைக்கிறது. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த. இன்னைக்கு உங்க மேல ஒரு இம்பார்ட்டேஷனை நான் கொடுக்குறேன் தேவனுடைய வல்லமையினால. இந்த நாள்ல இருந்து நீங்க எங்க போனாலும் ஷைன் பண்ணுவீங்க. இந்த சமாதான தேவாலயத்தில் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த சத்தியத்தை கேட்குற பிள்ளைங்க எங்கே போனாலும் ஒளியாக இருப்பீங்க, சும்மா தீயாக இருப்பீங்க. ஒளியாக மட்டும்தான் இருக்கணும், தீயை பற்ற வைக்கக்கூடாது. ஒளி மட்டும்தான் இருக்கணும், எங்கேயுமே தீயை பற்ற வைங்கன்னு இல்லை. நமக்குள்ளே இருக்கிற ஒளி எப்படி தரணும்? வெளிச்சத்தை கொடுக்கணும். இன்னைக்கு அந்த ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நான் ஜெபிச்சு கிளம்பும்போது சொன்னார், I will command all the darkness to come out. எல்லா இருளின் வல்லமைகளை இன்னைக்கு நான் கட்டிந்து கொண்டு வெளியே வரும்படி நான் கட்டளையிடுவேன். ஜனங்கள் ஒவ்வொருக்குள்ள இருள், பாவத்தின் இருள் இருக்கலாம், ரகசிய உறவு என்கிற இருள் இருக்கலாம், சில பேருக்கு அசுத்தம் என்கிற இருள் இருக்கலாம், பரிசுத்த கொலைச்சல் என்கிற ஒரு இருள் இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத சில இருள்களுக்குள்ள நீங்க மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா பூமியில வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன். சிகரெட் குடிக்கிற ஒரு இருள் இருக்கலாம், குடி போதை என்கிற இருள் இருக்கலாம், சில தேவையில்லாத விபச்சார பழக்கங்கள் என்கிற இருள் இருக்கலாம், சில மோசமான இருளின் வல்லமைகளுக்குள் நீங்கள் சிக்கி இருக்கலாம். ஆனால் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த ஒளி இன்னைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் அந்த இருளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை மேலே கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நல்லா ஒரு ஆமென் சொல்றவங்க நல்லா சத்தமா கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா ஆமென். அடுத்து போலாம் பார்க்கலாம், இருங்க பார்க்கலாம். யோவான் 8:12 மைனர். யோவான் 8:12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் ஒளி இருளே நடவாடாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எதை அடைகிறோமா? நம்ம ஜீவ ஒளினா நித்திய ராஜ்யம், பரலோகத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஆமென். அடைய போறோம்னு இல்லை, அடைந்திருக்கிறோம். இந்த நல்ல எக்ஸாம் எழுதின பசங்களை நீங்க போய் கேட்டீங்கன்னா 100 எடுத்துருவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? எடுத்துட்டேனே. ஆனால் ரிசல்ட் வந்து ஜனவரி 10ஆம் தேதி தான் வரப்போகுது. ஆனால் நான் 100க்கு 100 கரெக்டாக எழுதினவன்ட்ட போய், எப்பா நீ 100க்கு 100 எடுத்துருவியான்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவா? 100க்கு 100 எடுத்துட்டேனே. ஏன்? ரிசல்ட் 10ஆம் தேதி தான் வரப்போகுது. ஆனால் அவன் சொல்ல 100க்கு 100 எடுத்துட்டேன். இன்டர்வியூக்கு போனவங்க சொல்லுவாங்க, இன்டர்வியூ ரிசல்ட் வர்றதுக்கு 10 நாள் ஆகும். நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ண கேட்டிங்கன்னா, இன்டர்வியூ எப்படி போச்சு? செலக்ட் ஆகிட்டேன். என்ன சொல்லுவான்? இப்போ ஆர்டர் காப்பி வரலையப்பா, ஆர்டர் காப்பி வந்தால் தானே செலக்ட் ஆனியா ஆகலையான்னு தெரியும். இல்லை நான் பண்ணேன். அவர் மூஞ்சி என்ன பண்ணுச்சு? சிரிச்சது, பல்ல காமிச்சாரு, நானும் பல்ல காமிச்சேன், அதிலே தெரிஞ்சு போச்சு. நான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவங்க லைஃப் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இருந்தாலே உங்களால் 100% சொல்ல முடியும், நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறேன். இயேசுவை பின்பற்றினால்
அந்த ஒளி உங்களுக்குள் வரும்போது உங்களுக்கு நித்திய ஜீவனை குறித்த டவுட் இருக்காது. அந்த நித்திய ஜீவனை குறித்த கன்ஃபார்மேஷன் இருக்கும். நான் நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறேன். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி ஒரு அலையிலூயா. 1 கொரிந்தியர் 1:27 எடுத்து சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:27 எடுத்து சத்தமாக வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவை. எதை தெரிந்து கொண்டார் தேவன்? உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள பலதரப்பட்ட பலவீனம் இருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? நம்ம ஏதாவது சிறிய சிறிய தவறு செய்யும்போது உடனே நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன நினைக்காரோ அப்படின்னு யோசிப்பீங்க. எத்தனை பேர் அப்படி யோசித்துருக்கீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்ததே உங்கள் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி. அப்படின்னா சில விஷயத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெர்ஃபெக்டாக இருக்கிற ஆட்கள் எல்லாம் தோற்கடிப்பதற்காகவே கர்த்தர் இம்பர்ஃபெக்ட பலவீனமானவங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏனென்றால் உங்க பலவீனத்தில் அவருடைய பலத்தை ஊற்றி அவருடைய பரிசுத்தத்தை கொடுத்து, அந்த ஒருத்தர் சுய பலத்தில் வாழ்றான்ல, நான் பெர்ஃபெக்ட்னு அவனுக்கு முன்னாடி ஓம் பெர்ஃபெக்டாக காட்டிலும் நான் கொடுக்குற பெர்ஃபெக்ட்டு அது பயங்கர வல்லமை உள்ளது என்பதை அவனுக்கு காமிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் பவுல்கிட்ட சொல்லுகிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் கொஞ்சம் கொஞ்சம் தாங்கும். நீங்கள் நினைக்கிங்க நீங்கள் பலவீனப்படும் போது ஆண்டவர் உங்களுக்கு லைட்டாக அப்படி தட்டி விடுவார். அப்படி லைட்டாலாம் தட்டி விட மாட்டார், பூர்ணமாக வச்சிருவார். உங்களுக்கு 50 ரூபா கம்மியாச்சுன்னா ஆண்டவர் 5 ரூபா கொடுத்து மிச்சம் 45 ரூபாய்க்காக ஒரு 40 நாள் ஜோமன்னு சொல்ல மாட்டார். 50 ரூபா கம்மியாச்சுன்னா 500 ரூபா கொடுத்து மிச்சம் 450 ரூபா என்ஜாய். இப்படி நம்பினேன்னா இப்படி வரும். நம்புறவங்க எத்தனை பேர் கை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க? நீ பலவீனப்பட்டால் உன் பலவீனத்தில் அவர் பூர்ணமா. கடவுள் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் கொடுக்கும்போது எப்படி திரும்ப கொடுக்க ஆரம்பிப்பீங்க? அப்பா நான் 5 ரூபா கேட்டேன், அவருக்கு எவ்வளோ கொடுத்தாரு? எனக்கு 500 ரூபா கொடுத்தாரு. சா போட்டுமா 300 ரூபா கடவுள் கொடுப்போ. மூலெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். மாறணும், மண்டை கிண்டெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும், யோசனை எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் எனக்கு என்ன, நான் ஒரு காலத்தில் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாமல் இருந்தேன், நீ கர்த்தர் எனக்கு இவ்வளவு ட்ரெஸ் தந்திருக்காரு, இதில் என்ன பெருசு, 5 தூக்கி 10 பேர் கொடு. சிந்தனையெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் அவருடைய கிருபை. கிருபை என்பது அவர் எனக்கு என்ன செய்தாரோ அதை அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு செய்வது. வாட் இஸ் கிரேஸ்? What God had done for you. உனக்கு தேவன் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே மற்றவர்களுக்கு காமிப்பது. ஆண்டவர் உனக்கு 1000 தடவை மன்னிச்சார்னா நீ ஒரு 1000 தடவை மற்றவங்களுக்கு மன்னி. ஆண்டவர் உனக்கு பயங்கரமாக செல்வத்தை கொடுத்தார்னா நீ மற்றவர்களுக்கு அந்த செல்வத்தை கொடு. ஆண்டவர் உன் பிள்ளைகளை உயர்த்தினார்னா நீ மற்ற பிள்ளைகளை உயர்த்தி வை. இதுதான் கிறிஸ்மஸ், இதுதான் கிருபை, இதுதான் ஆண்டோடைய தயவை கொண்டாடுவது. எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பலவீனத்தில் அவர் கிருபை அறகுறையால விளங்காது, பூரணமா விளங்கும். சத்தமா சொல்லுங்க. எப்படி விளங்குமா அது? எப்படி விளங்குமா அது? ஞானிகளை வெட்கப்படுத்த, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்த, அறிவாளிகளை வெட்கப்படுத்த, கோடீஸ்வரர்களை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவைகளை, இல்லாதவைகளை, ஒன்றுமில்லாதவர்களை தமக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம்,
பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 811009679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.